ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட செகண்ட் பாப்பாக்கு நாங்க வீட்லயே சிம்பிளா செலிப்ரேட் பண்ண பேபி ஷவர் ஃபங்க்ஷன் தான். இந்த பாய் ஆர் கேர்ள், வி லவ் யூ அது எல்லாமே வந்து நாங்களா எங்க கையில பண்ணது. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அத பண்ணும்போது. இப்போ என்னோட குட்டி பாப்பாக்கு தான் மெஹந்தி டன். மெஹந்தி போட்டுட்ருக்காங்க. என்னோட சிஸ்டர் தான் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு பாப்பாவுக்கு ரொம்ப கிராண்டா மண்டபம்ல பண்ணோம். செகண்ட் பாப்பாவுக்கு வந்து எங்களுக்கு பண்ற பழக்கம் இல்ல. பட் இருந்தாலும் வந்து குழந்தை வந்து செகண்ட் குழந்தைன்றதால ஏன் ஏமாந்து போகணுமா அப்படின்னு ஒரு இது. அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் பாப்பாவும் வந்து கண்டிப்பா இதை பண்ணணும் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி பண்ணலாம், நான் சந்தனம் வைக்கணும், நான் உனக்கு சந்தனம் வைக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட விருப்பத்துக்காகவும் பண்ணோம். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு மெஹந்திலாம் வச்சு ப்ரிப்பேர் ஆவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ பொறுமையாக உட்காந்து அழகாக கை காட்டி 2 கையிலையும் அவ்வளோ ஆசையாக வந்து அவங்க மெஹந்தி வச்சுக்கிட்டாங்க. அவங்களோட சேர்லேயே உட்காந்து வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பொறுமையாக உட்காந்து காட்டுவாங்கன்னு. இதுதான் அவங்களோட மெஹந்தி. பட் பொறுமையாக வச்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப நேரம் வச்சுக்க பொறுமை இல்லாமல் அதை வந்து அவங்க உடனே வந்து அழைச்சிட்டாங்க. அடுத்து வந்து எனக்கு மருதாணி போட நான் போயிட்டேன். இது எல்லாமே முன்னாள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு மருதாணி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்வீட்டஸ்ட் ஹஸ்பண்ட் தான். என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி ஷவருக்குமே வந்து அவர் தான் வந்து வச்சு விட்டார். ஸோ அதனால் இதுக்குமே நீங்கள் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட தான் வந்து மெஹந்தி வச்சுக்கிட்டேன். அழகாக ஒரு குட்டி பொண்ணு, ஒரு ப்ரெக்னென்ட் பொண்ணை வந்து சூப்பராக வந்து சென்டர் பண்ணி பண்ணியிருந்தாங்க. இன்னொரு கையில் ஈஆர்ஷி அப்படின்ற மாதிரி போட்டு பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து பாய் பேபியோ கேர்ள் பேபியோ ஏதோ ஒரு பேபி ஹெல்த்தியாக பிறந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வீட்டில் எல்லாருமே வந்து பாய் பேபியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ ஆஸ் பர் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு பாய் பேபி தான் வந்து செகண்ட் பாப்பா. ஸோ ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தாரகின்னு பேர் வச்சுருந்தோம். செகண்ட் பாப்பாவுக்குமே பியூர் தமிழில் தான் பேர் வைக்கணும். அதுவும் எனக்கு வடபழனியில் மேரேஜ் ஆனதால் முருகப்பெருமாள் பேர் வைக்கணும்னு ரொம்ப யோசனை இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வீல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ நான் விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். என்னோடய அவுட்புட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெஹந்தி அவுட்புட் எல்லாருமே வந்து ஹஸ்பண்டாக வச்சாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முன்னாலே வந்து ரவா லட்டு, முறுக்கு அது எல்லாமே வந்து செஞ்சுட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ரவா லட்டு ரெசிபிலாம் நான் தனியாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்கே வந்து எழுந்து என்னோடய சித்தி, என்னோடய அக்காலாம் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெல்கம்லாம் போட்டு ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. நாங்கள் ஆனால் பிளான் பண்ணது ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் ரிலேட்டிவ்ஸ் ஊருன்றதால எல்லா ரிலேட்டிவ்ஸும் சூழ இருந்து ரொம்ப கிராண்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நாங்கள் ஊரில் இல்லை, சென்னையில் இருந்தோம். ஸோ பேபி ஷவர் எங்கே நடந்துச்சுன்னா காஞ்சிபுரமில் ஹஸ்பண்டோட பிளேஸில் தான் வந்து நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கூட நாங்கள் ஜடை ஸ்டிச் பண்ணப்போலாம் எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து பண்ணலை. பட் ஃபஸ்ட்டு பாப்பா வந்து நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருந்தப்போ எங்களுக்கு சுற்றி அவ்வளோ ஆன்ட்டிங்க இருந்தாங்க. அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் இவ்வளோ கிராண்டாக பிளான் பண்ணவே இல்லை. பட் இது நடந்த அந்த டே ஃபுல்லாகவே எனக்கு அங்கே இருந்த ஆன்ட்டிங்களோட இருந்தது அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அங்கே எப்படின்னா நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருந்ததால் டெய்லி ஒரு வீட்டில் இருந்து எனக்கு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அங்கே இருக்கும்போது. எனக்கு எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் என்னை சுற்றி இருந்த எங்கள் ஆன்ட்டிங்களுமே வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் அங்கே வேறு வீட்டு பிள்ளைங்க மாதிரியே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சியில் நான் ரொம்ப மிஸ் பண்ண விஷயம் எது அப்படின்னா வந்து எங்களோட அந்த குவார்ட்டர்ஸ் வீடு தான் ரொம்ப மிஸ் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அங்கேருந்து காலி பண்ணி வரும்போது தான் கில்லி படத்தில் சொல்கிற மாதிரி, ஓ இது குவார்ட்டர்ஸா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். அங்கெல்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து வேறு மாதிரி ஃபன் ஃபீலிங்காக இருந்திருக்கும். அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, ஹெல்ப்பிங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. இப்போ இங்கே வந்து நான் தனியாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கா மாதிரி இருக்கு. வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், எடிட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே தனியாக தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஒர்க் இருக்கிறதால நான் தனியாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது அங்கேனா வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். சாரிங்க இந்த இது போர்ட்ரேட்டில் வந்து எடுத்துருக்கிறதுக்கு. மற்றதெல்லாம் ஓரளவு கரெக்டாக இருக்கும். எனக்கு என்னென்னா வந்து வீடியோ போடுற பிளானே இல்லை. பட் எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங் ஃபீலாக இருந்துச்சு. சரி உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன்.
ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் மெஹந்திலாம் நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணிவிட்டு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஜடை தைக்கிறதுக்கு எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ் ஒரு ஆன்ட்டியை தான் வந்து கூப்பிட்ருந்தோம். அவங்க இதை தான் வந்து பிஸ்னஸாகவே வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க சூப்பராக வந்து ஜடை ஸ்டிச் பண்ணுவாங்க. இது எல்லாமே அன்றைக்கி காலையில் வந்து சட்டு சட்டுன்னு அந்த கோலம் போட்டு கேப்பில் வந்து இவங்க அதெல்லாமே பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜடை வந்து நாங்கள் வந்து இந்த பொம்மை ஜடை தான் வந்து பண்ணியிருந்தோம். அந்த ஆன்ட்டியுமே ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளைன்றதால இப்போ கண்டிப்பாக வந்து ஆம்பளை பிள்ளை தான் வேணுன்றதால அவங்க வர்றப்போவே கிருஷ்ண பாப்பா தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஜடை தைச்சப்போ நாங்கள் அதை எப்படி தைச்சிருந்தோம்னா கேர்ள் ஆர் பாய்ன்ற மாதிரி தான் வந்து நாங்கள் ஜடை தைச்சிருந்தோம். பட் குட்டி குட்டி எனக்கு இது பர்சனலாக சொல்ல போனால் ஒரு மாதிரி இருந்தது. என்னப்பா கிருஷ்ணரை குத்தி குத்தி எடுத்துடுறீங்க, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லைம்மா இப்படி தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு மாதிரி இருந்தால் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் எனக்கு அது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. கிருஷ்ணர் பொம்மையில் ஏதோ டக்கு டக்குன்னு குத்துறது எனக்கு பர்சனலாக வந்து இது எனக்கு பிடிக்கல. ஒட்டுற ஜடை லைக் பொம்மையாக வாங்கி ஏதாவது ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஜடை தைக்கிறவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஈஸியாக இருந்தாலும் டக்குன்னு கண்ணில் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு இதை தவிர இது எல்லா ஜடையுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆஸ் பர் தேர் விஷ் வந்து எனக்கு பாய் பேபியே வந்து பிறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக எனக்கு ஒன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. இவங்க எங்களுக்கு ரிலேட்டிவ்ன்றதால இவ்வளோ கேர் எடுத்து பண்ணலைங்க. இவங்க எல்லாருக்குமே இவ்வளோ கேர் எடுத்து தான் பண்ணாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் குவார்ட்டர்ஸில் தான் இருந்தோன்னு. ஸோ அங்கே என்னோடய நெய்பர் சிஸ்டருக்கு வந்து ஜடை தைச்சதும் இந்த ஆண்டி தான் வந்து தைச்சிருந்தாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ஜடை ஸ்டிச் பண்ணோம். அப்போயுமே வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப கேர் எடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. நான் இந்த ஒரு ஜடையை மட்டும் ரொம்ப ஸ்லோவாக வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவங்க எப்படி ஸ்டிச் பண்ணாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்து காட்டியிருக்கேன். அடுத்தடுத்த ஜடைலாம் வந்து டக்கு டக்குன்னு நாங்கள் எடுத்துட்டோம். லைக் சும்மா ஒரு 1 செகண்ட் வீடியோ காட்டிட்டு எடுத்துட்டோம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து 5th மந்த் 7th மந்த் 9th மந்த்துன்னு அப்படி விட்டு 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 ஜடை தைச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னமோ அந்த ஒரு ப்ரெக்னென்சி பீரியடே ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் பீரியட் மாதிரியே இருந்துச்சு. எனக்கு இப்போ இந்த பாப்பாவுக்கு வந்து தாரகையுமே இருந்ததால் எனக்கு வந்து இல்லை எனக்கு ஒரே நாள் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னோடய நெய்பர் சிஸ்டருக்கு அப்படி தான் வந்து முடித்தோம். சிங்கிள் டேயில் ஒரு 5 ஜடை தைச்சி முடிச்சிருந்தோம். எனக்கு இது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்குமே அந்த மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாரீ வியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேட்சிங் ஜுவல்ஸ்லாம் வந்து வியர் பண்ணிவிட்டு நான் ஜடை ஸ்டிச் பண்ணிக்க வந்து உக்காந்துட்டேங்க. ஸோ அவங்க அவ்வளோ பொறுமையாக எல்லாத்தையுமே எடுத்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பில்லெல்லாம் வச்சு எல்லாத்தையுமே எடுத்து எனக்கு செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தாங்க. ஸோ கையில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ டக்கு டக்குன்னு அப்படியே எடுத்து வச்சாங்க. டாப்பில் வைக்கிற அந்த இது மட்டும் சம்பங்கி பூவில் வந்து செஞ்சுக்கிட்டாங்க. அந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலர்லாம் வந்து பிளாஸ்டிக் பூ தான். ஸோ பார்த்து பார்த்து ஃபஸ்ட்டு பேஸை செட் பண்ணிவிட்டு இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours கிட்ட வச்சு ஃபுல் ஷூட்லாம் எடுத்து செம்மையாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே ஆகலை. ரொம்ப நல்லா இருந்தது. அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த பொம்மை ஜடையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு செகண்ட் ஜடைக்கு வந்து வந்துட்டோம். செகண்ட் ஜடை வந்து என்னதுன்னு தெரியுதா? காசு ஜடைங்க. எனக்கு பார்க்கவே அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. 20 நோட்டை எல்லாத்தையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஜடை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணால் அவ்வளோ பேர் காசு ஜடைன்னு தைச்சி வச்சுருக்காங்க. எனக்கு அன்றைக்கி தான் ஷாக்கிங்காக இருந்தது. என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நான் காசு ஜடைலாம் வந்து வைக்கலைங்க. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து இந்த மல்லி ஜடை, ஏலக்காய் ஜடை, பூ, அதுக்கப்புறம் வந்து அந்த பொம்மை ஜடை அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். வளையல் ஜடை அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதை எடுத்து முடிச்சுட்டு என் பாப்பாவுக்கும் ஜடை வச்சுக்கணுன்னு ஆசை வந்துச்சு. சரி அவளுக்குமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வச்சோம். அவளுக்குமே குட்டி காசு ஜடை தான் வந்து வச்சுருந்தாங்க. அவளுக்கு ஆக்சுவலி மொட்டை மண்டைங்க, சுத்தமாக முடியல. ஆனால் அதான் சொன்னேனே, அவளுக்கு இந்த பேபி ஷவர் மேலே ஏன் அவ்வளோ எக்ஸைட்டிங் இருந்ததுன்னு தெரில. அவ்வளோ எக்ஸைட்டாக இருந்தா. சரின்னு அவளுக்கும் சொல்லி வச்சுருந்தோம். பட் நாங்கள் சொல்லலை. அவங்களே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ரிலேட்டிவ்னு, அவங்களுக்கே எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பா இருக்கிறது தெரியும், தாரிகை நல்லா தெரியுன்றதால அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அம்மா உட்காந்து ஆசையாக வந்து வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மிக்சடு நோட் இருந்ததுங்க. 10 rupees நோட், 20 rupees நோட் அந்த மாதிரிலாம் இருந்தது. என் சித்திக்கிட்ட நின்று நல்லா ஆசையாக வந்து அவங்களுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்க.
இது என்னோட 3rd ஜடை. இதில் தான் வந்து நலங்கெல்லாம் வந்து வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 2 ஜடை ஜஸ்ட் ஃபார் ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நல்லா ஸ்ட்ராபெரியும் கிரேப்ஸும் சேர்த்து நல்லா வந்து சூப்பரான ஒரு ஜடை. நான் தான் வந்து இந்த ஜடையை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஹெவிங்க. ஃபுல்லாகவே அந்த மல்லிப்பூ அப்படின்றதால செம்ம ஹெவி கொடுத்துருச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வளையல் ஜடை ஒன்று நான் தான் சூஸ் பண்ணேன். அதுவுமே இப்படி தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஹெவியாக இருந்தது. இந்த ஆண்டி தான் எனக்கு ஜடை ஸ்டிச் பண்ணுற ஆண்டி. அவங்க தான் எனக்கு ஜடை ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 5 ஜடையுமே அவங்க தான் வந்து ஸ்டிச் பண்ணாங்க. அந்த வளையல் ஜடை அதே மாதிரி தான் அவ்வளோ ஹெவியாக இருந்தது தலைக்கு பின்னாடி. ஃபஸ்ட்டு பேபி ஷவர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதையுமே தேடி எடுத்து போடுறேன். ஆல்பம் அண்ட் சிடி இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி தனியாலாம் வந்து நாங்கள் வீடியோஸ் எடுக்கலை. ஸோ இதுதான் அந்த ஜடை. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ இவங்க தான் எங்களோட மாமி. எங்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இவங்க தான் முன்னாடி நின்று செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு மாமி. என் ஹஸ்பண்டும் அங்கே வந்துட்டு இருந்தார். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருந்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இது எல்லாமே நாங்கள் செஞ்ச அந்த சோமாஸ், ரவா லட்டு, முறுக்கு இது எல்லாமே எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே எனக்கு டோட்டல் சர்ப்ரைஸுங்க. தட்டு வரிசைலாம் வைப்பாங்கன்னு தெரியாது. கம்மிங் டு லன்ச் வந்து ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ரைஸ் வந்து போட்டிருந்தோம். அது 7ஆம் மாதம் நாங்கள் பண்ணோன்றதால 7 வெரைட்டி இருக்கணும் அப்படின்றதால மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், பிரிஞ்சி, தயிர் சாதம், இந்த மாதிரி ஒரு 7 வெரைட்டி சாதம் வந்து போட்டுட்டு கூட வந்து ஒயிட் ரைஸும் வந்து போட்டிருந்தோம். சக்கரை பொங்கலும் ஆட் ஆகிட்டதால அது நிறைய சாதம் இருக்கா மாதிரி தான் இருந்துச்சு. ஒயிட் ரைஸ்க்கு சாம்பார், வத்த குழம்பு அதெல்லாமே வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அப்புறம் பொரியலும் வந்து ஒரு 2 வகை பொரியலோட ஃபுல் மீலுங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு தயிர் வடை தான் வைக்க மறந்துட்டாங்க. அதையும் அடுத்த ரவுண்ட் சாப்பிட்டுட்டு அடுத்த ஜடைக்கு வந்துட்டோம். இது மணி ஜடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடிமேட் ஜடைங்க. இது ஜஸ்ட் டாப்பில் மட்டும் பூவை வச்சுட்டு மீதி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மணியை வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. எங்கள் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அவங்க யூஎஸில் இருந்ததால் இந்த மாதிரி ரெடிமேட் மணி ஜடைங்க தான் வந்து நிறைய அங்கே கொடுத்து அனுப்பிச்சிருந்தோம். அவங்களுக்கும் யூஎஸில் இருந்தாலுமே ஒரு 5-7 ஜடை கிட்ட தைச்சோம். இது லாஸ்ட்டு ஜடை வளையல் ஜடை. வளையல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அவங்களே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வளையலை தைச்சிட்டு அதுக்கு நடுவில் இருக்க அந்த ஒயிட்டையும் தனித்தனியாக உட்காந்து தைச்சாங்க. இது மார்னிங் அரவுண்ட் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட் 7 o'clock ஆகிடுச்சுங்க. இந்த 5 ஜடையும் தைச்சி முடிக்கிறதுக்கு. ஃபோட்டோஸும் வந்து நிறைய எடுத்துகிட்டு இருந்தோன்றதால எங்களுக்கு கொஞ்சம் டைம் நல்லாவே எடுத்துச்சு. அது வரைக்கும் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுது.